இப்போ ரீசெண்டாக கார்த்திகாவை பற்றியும் கண்ணகி நகர் டீமை பற்றியும் நிறையவே பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. கண்ணகி நகர் டீமோட கோச் மேலே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கோச் தலைமறைவாயிட்டார். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அந்த கோச்சை கைது பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்ணகி நகர் கபடி டீமோட கோச் ராஜி மேலே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதை சொல்லி போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த கோச் தலைமறைவாயிட்டார். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே அவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி 2-3 நாட்களுக்கு அப்புறம் கார்த்திகாவோட அம்மா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த கோச் சுத்தமாக சரியே கிடையாது, என்னோட 2 பொண்ணுங்ககிட்டையும் இந்த கோச் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு, நிறையவே தப்பான சேட்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்காரு, என் 2 பொண்ணுங்களையும் எப்படியாவது காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே விஷயங்கள் அவங்க இந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருந்தது. ஒரு பெரிய தீவிரமான பிரச்சனையாகவே மாறிடுச்சு இது. போலீஸுமே இந்த கோச்சை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த கோச்சை கைது பண்ணியிருக்காங்க. கொடைக்கானலில் ஒரு ப்ரைவேட் ஹோட்டலில் இந்த கோச் பதுங்கி இருந்திருக்காரு. கொடைக்கானலில் யாரோ இவங்க பதுங்கி இருந்ததை பார்த்து, இந்த ரூமில் தங்கி இருந்ததை பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸ் இமீடியட்டாக அந்த இடத்துக்கு வந்து இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 29ஆம் தேதி வரைக்கும் இவர் நீதிமன்ற காவலில் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத அவங்க சைட்லேருந்து சொல்லுவாங்க. யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. நிறையவே கபடி பிளேயர்ஸ் இந்த கோச்சுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம கார்த்திகா, சுஜி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இந்த கோச்சுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அவர் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த கோச்சுக்கு பின்னாடி தான் இருக்குது. அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் ஒன்றும் சாதாரணமான கேஸ்லாம் கிடையாது. இது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களோட பிரச்சனை. போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதை போலீஸ் அவ்வளோ சாதாரணமாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் சீரியஸாக தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போதைக்கு எல்லா பக்கமும் இந்த கோச்சுக்கு சப்போர்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் அந்த அளவுக்கு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார். அப்படி பண்ணுற கோச்சாக இருந்தால் இந்த டீம் எவ்வளோ பெரிய லெவலுக்கே வந்திருக்காது. 5 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணுங்களை வளர்க்குற மாதிரி வளர்த்து இவ்வளோ பெரிய லெவலில் ஆளாக்கியிருக்காங்க. நிறையவே பிளேயர்ஸ் இப்போ தமிழ்நாடு லெவலில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் கார்த்திகா அப்படிங்கிற கபடி பிளேயர்லாம் இப்போ ஏஷியன் கேம்ஸில் இந்தியன் டீமுக்காக சீனியர் டீம்லேயே ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு தப்பான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோச் இவ்வளவுக்குள்ளே ஒரு பெரிய டீமெல்லாம் உருவாக்க முடியாது. யாரோ ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா அந்த பிளேயரோட டேலண்ட் மூலமாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் 1-2 இல்லை, நிறையவே பிளேயர்ஸ் இந்த கோச் உருவாக்கி இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் மாற்றிருக்காரு. கண்ணகி நகர் அப்படிங்கிற கபடி டீமையே ஒரு மிகப்பெரிய டீமாக மாற்றிருக்காரு. இதெல்லாம் சாதாரணமாக ஒரே ஒரு பிளேயரோட டேலண்ட் மூலமாலாம் வராது. கண்டிப்பாக அந்த கோச்சுக்கு பொட்டன்ஷியல் இருக்க போய் தான் இவ்வளோ பெரிய லெவலில் வளர்த்து விட்டுருக்காரு. எல்லாருமே இந்த கோச்சுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நடக்கிற விஷயம் எப்படி நடக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி போக போகுது அப்படிங்கிறதுமே தெரியல. ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பனிஷ்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும். இப்போ போக்சோ வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. 29ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் ஒப்பீனியன் என்ன, இதில் யார் மேலே தப்பு இருக்கும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்மளால் எதையுமே தெளிவாக சொல்ல முடியாது. யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இல்லை, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயமுமே நமக்கு தெரியல. இந்த கோச் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எல்லாருமே இந்த கோச்சுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை அந்த கோச் காப்பாற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்ப்போம். எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார்னு நம்புவோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த விஷயம் சுமூகமாக முடியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.